Hi friends, welcome to Mr. TS channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்டா ஒரு அடுப்பு தான். இந்த அடுப்பு எப்படி இருக்க போதுண்டா ஒரு 7 லிட்டர் தண்ணிக்கான வச்சு சிம்பிளாக 500 ரூபாக்குள்ளே இது இந்த உற்பத்தி செலவு 500 ரூபாக்குள்ளே இருக்க போது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு வுட் ஸ்டவ் அதாவது வுட் ஸ்டவ் செய்து காட்ட போகிறேன். இதில் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட உறவில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அதாவது இந்த ஸ்ரீலங்காவில் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கிற இந்த நேரத்தில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். சீமெந்து இதுக்கு அவ்வளவு தேவைப்படாது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தேவையான செலவு 500 ரூபாக்குள்ளே தான் முடிய போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கொள்ளுங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்லா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் மீ TS சார். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த வுட் ஸ்டவ் அதாவது குறைஞ்ச பட்ஜெட்டில் வுட் ஸ்டவ் செய்கிறதுக்கு இப்படி ஒரு மினரல் வாட்டர் கேன் எடுத்துக்கொள்கிறோம். அப்புறம் ஒரு மார்க்கர் ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் மேலே ஒரு வட்டமாக மார்க் பண்ணிக்கொள்கிறோம். அதாவது அந்த விளிம்பு முடிகிற பகுதியில் மார்க் பண்ணிக்கொள்கிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இந்த மேலே இருக்க வெட்டினோடனே அந்த மேலே இருக்கிற பகுதி தேவையில்லை, அதை தூக்கி எங்கால போடுவோம். அதுக்கு மேலே நாங்கள் வெட்டி கொள்வோம். இப்போ நான் ஒரு கிரைண்டர் எடுத்துக்கொள்கிறேன் வெட்டுறதுக்கு. நீங்கள் கிரைண்டர் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு கெக்ஸோ பிளேட் எடுத்து வெட்டி கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு சாஃப்டான பிளாஸ்டிக் அல்லது ஒரு ரெஜிவம் வெட்டுற அந்த ரெஜிவம் கட்டுற எடுத்திருந்தாலும் வெட்டி கொள்ளுவீங்க. கிரைண்டர் இல்லையண்டே தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். சிம்பிளாக விட்டு செய்து கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு அந்த மேல் பக்கம் தேவையில்லை முதலே சொன்னால் அதை தட்டி விட்டுட்டு இப்போ எங்களை கீழ்ப்பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதைத்தான் நாங்கள் அடுப்பாக செய்து கொள்ள போகிறோம். இவதான் அச்சு. இப்போ நாங்கள் 4-5 பைப் ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். அதோட கூலிங் சீட் அதாவது அந்த சீட்டுகளுக்கு அடிக்கிற அந்த கூலிங் சீட்டும் எடுத்துக்கொள்கிறோம். அந்த பைப்பின் நீளம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு மேலே வச்சு சுற்றி கொள்கிறோம். ஏன் நான் இங்கே சுற்றி கொள்கிறேன்டா எங்களுக்கு 4-5 பைப்பின் விட்டம் காணாது. கொஞ்சம் விட்டம் கூட்டுறதுக்காக வேண்டி நான் அதின் கணத்தையும் சேர்த்து ஒரு கூடின விட்டமுள்ள பைப்பாக உருவாக்குறதுக்காக வேண்டி இப்படி செய்து கொள்கிறேன். நீங்கள் உதவிட கூடின விட்டமுள்ள பைப் இருந்தால் அதை டிரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே நான் ஒற்ற டியூப் ஒரு பேப்பர் செலோ டேப்ன்ட்டு சொல்கிறேன். இது மஸ்கின் டேப்ன்ட்டு சொல்கிறேன். கூட அந்த பெயிண்ட் அடிக்கிற ஆக்கள் யூஸ் பண்ணுறவன். இது 70-80 தான் பெறும். சின்ன ஒரு இஞ்சி, இது 3/4 இஞ்சி என்று நினைக்கிறேன். நீங்கள் விட்டம் கூட நான் பயப்படுத்தியிருந்தால் இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளாகவே அதை வச்சு அச்சு எடுத்து கொண்டுருப்பீங்க. இப்போ எங்களுக்கு அந்த பைப் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் சிமெண்ட் கலவை போட போகிறோம். சிமெண்ட் கலவைக்கு 2:1 என்ற ரேஷியோ தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது 2 மண்ணண்டா ஒரு சிமெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் 2 எடுத்து நான் மண் அதுக்கு ஒரு சிமெண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ தண்ணி விட்டு எங்களை கலவையை எடுத்துக்கொள்வோம். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி கலவை ஒன்று போடைக்க உப்பை போட்டு செய்யுங்க. எப்போவுமே அடுப்பு கட்டைக்கு உப்பு போடணும். நான் இங்கே போட மறந்துட்டேன். நீங்கள் கட்டாயம் போட்டு செய்யுங்க. ஏன்னாண்டா உப்பு போடுறதுக்கு காரணம் நிறைய பேர் முதல்ல ஒரு வீடியோவில் போட்டேன். நான் அதாவது கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. நீங்கள் சொன்னீங்க அந்த கீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதாவது சமைச்சு முடிஞ்ச பிறகும் அந்த அடுப்பில் கீட் அப்படி இருக்கணுமெண்டா உப்பு போடணுமெண்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுதான் காரணம். அதனால் நீங்களும் உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அந்த வெட்டி எடுத்து அந்த அடி துண்டுக்க கொஞ்சம் சிமெண்ட் போடுவோம். இது எங்களோட பேஸாக இருக்க போது இதுக்குள்ளே ஒரு கம்பி ஒன்று வட்டமாக வளைச்சி அதுக்கு வச்சுக்கொள்வோம். எந்த கொங்குரீட்டும் பிடிக்கிறதுக்காக வேண்டி கம்பி வைக்கிறது வளமே அப்படி ஒரு கம்பி தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ஆண்டனா பைப் இழுத்து கட்டுற கம்பி என்று கேட்டால் சரி, அந்த காட்வியா ஷாப்பில் நீங்கள் கேட்டால் தருவினம். அதுக்கு பிறகு அதே கூலிங் சீட்டில் இதே மாதிரி ஷேப்பில் 3 துண்டு வட்டி அதுக்குள்ளே வச்சுக்கொள்ள போகிறீங்க. இந்த படத்தில் காட்டின மாதிரி 2 சைட்லேயும் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு செவ்வக துண்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு துண்டு வட்டி அதுக்குள்ளே வச்சுக்கொள்கிறீங்க. அதை வச்சுட்டு 2 சைட்லேயும் கொஞ்சம் இடைவெளி கிடக்கலோ அந்த வளைஞ்ச பகுதி அதுக்கையும் சிமெண்ட் போட்டுக்கொள்ளணும்.
ஏனென்றா நாங்கள் இந்த செட்டப்பை கலட்டேக்க எல்லாம் ரெடிமேட் அடுப்பாகவே வரும். அதுக்காக வேண்டி தான் இப்படி எல்லாம் செய்கிறோம். இது ஒரு அச்சு மாதிரியாண்டு நெய்யுங்க. இப்போ 2 பக்கமும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கம்பி வேணும் எங்களுக்கு. இது கொஞ்சம் மொத்தமான காலிஞ்சி கம்பியோ அல்லது உங்களுக்கு ஏற்ற அளவில் இந்த கிணத்துல எடுத்துக்கொள்ளுங்கோ. 2 நூல் 3 நூல் கம்பி என்று கேட்டால் தருவினம். காட்வே ஷாப் வழியில் உங்களுக்கு தேவையான மொத்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்கண்டா சரி நல்லம். ஏனெண்டா கொஞ்சம் இடவழி கூடினா தணலும் கீழே இறங்கிடும். நாங்கள் சாம்பல் கொட்டுறது தான் மெயின் பர்பஸாக இருக்குது இந்த இப்படி நெட் மாதிரி வைக்கிறதுக்கு காரணம். இதை விட சின்ன இடவழி வச்சாலும் ஓகே. இப்போ நாங்கள் அந்த செய்த அந்த குழாயை வச்சுக்கொள்வோம். சுற்றி சிமெண்ட்டை போட்டு ஃபில் பண்ணிக்கொள்வோம். எனக்கு சிமெண்ட் ஃபில் பண்ணிக்க இயன்ற வரை குத்தி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அந்த கெப்பை ஃபில் பண்ணிக்க இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு தடி ஒன்றால் இறுக்கி ஃபில் பண்ணிக்கொள்ளணும். இங்கே ஒரு பூனை கூட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டார். அப்படி ஒரு சின்ன கட்டை எடுத்து அதை குத்தி ஃபில் பண்ணினீங்களா எல்லா இடமும் போய் சிமெண்ட் நல்லா பிடிச்சு கொள்ளுவார். அதே மாதிரி இப்போது நாங்கள் செவ்வக துண்டுகள் அந்த கூலிங் சீட்டில் வட்டி ஒரு சைட்டுக்கு வச்சுக்கொள்ள போகிறோம். இவர் தான் எங்களோட அடுப்பின் வாசலாக இருப்பார். நாங்கள் விறகு வைக்கிற இடமா இருக்க போகிறார். இந்த விறகு வைக்கிறதுக்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் இதன் மூலம் தான் உருவாக போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு விறகு வைக்கிற இடம் தேவையோ அதே அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு எல்லாம் வைக்க வண்டியெல்லாம் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் சிமெண்ட்டை போட்டுக்கொள்வோம். இனி சிமெண்ட்டை நல்லா கரைச்சி போட்டு தண்ணியாக ஊற்றி விட்டீங்களா சரி. பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். அதாவது எங்களோட ஃபயர்வுட் ஸ்டவ்வை ஃபில் பண்ணிட்டோம். சிமெண்டால் ஃபில் பண்ணிட்டோம். மேலேயும் ஒரு கம்பி வைக்கணும். ஏன்டா கீழையும் மேலேயும் ஒரு பிடிப்பாக இருக்கணும். அதாவது கிரிப்பாக பிடிக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் 2 கம்பி மேலேயும் வளைச்சி வச்சுக்கொள்கிறோம், கீழையும் வளைச்சி வச்சுக்கொள்கிறோம். இந்த கம்பி ஒரு அது எத்தனை கேஜின்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வடிவாக தெரியல. அடுத்த வீடியோவில் அப்படி போடைக்க நான் கேட்டு சொல்கிறேன். இது அந்த காட்வேர் சொப்பிலே அண்டனா பைப்பை இழுத்து கட்டுற கம்பி என்று கேட்டால் தருவினம். நானும் அப்படி தான் கேட்டேன் நான். இப்போ நாங்கள் ஒரு பாக்ஸ் பார் எடுத்து ஒரிஞ்சி பாக்ஸ் பார் எடுத்து அதில் ஒரு 45 பாக ஆங்கிள் வெட்டி 3 துண்டு எடுத்துக்கொள்வோம். இந்த வீடியோவில் நான் வைக்கிற மாதிரி துண்டுகள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. இங்கே நாங்கள் இந்த துண்டுகள் ஏன் வைக்கிறோம்டா, இப்போ நாங்கள் சின்ன பாத்திரங்கள் வைக்க ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன ஓட்டைகளால் கீழே போகிற மாதிரி இருக்கும். அதோட அடுப்பு ஃபுல்லாக மூடின மாதிரி போடும். அதனால் கொஞ்சம் வைக்கிற பாத்திரம் மேலே தூக்கி இருக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த 3 மெட்டல் பாக்ஸ் பாரையும் வச்சுக்கொள்கிறோம். அதுக்கு இப்போ சிமெண்ட் போட போகிறோம். நாங்கள் முதல் கலந்து அந்த சிமெண்ட் கலவையின்படி போட்டுக்கொள்வோம். அதை போட்டு இறுக்கி கொள்வோம். சப்போர்ட் 2 வைங்கோ. எங்களோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் இவர் காஞ்சி வர்றதுக்கு. அதாவது எங்களுக்கு அடுப்பை வரணுமெண்டா இவர் ஒரு நாள் வெயிட் பண்ணி ஆகணும். சிமெண்ட் எல்லாம் காஞ்சி வரும். ஒரு நாளுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, முதல் அந்த பிவிசி பைப்பை எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு எங்களோட கூலிங் சீட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சிம்பிளாக எங்களோட கூலிங் சீட் வெளியில் வரார். இதுக்கு தான் நான் ஒரு பைப்புக்கு மேலே கூலிங் சீட் போட்டு செய்கிறதுக்கு காரணம். இனி எங்களை மற்ற ரெண்டு பக்கம் வச்சு நாங்கள் ஒன்று கீழ் பக்கம் மற்றது சைட்டு பக்கம் வச்சு அந்த கூலிங் சீட்டையும் பற்றி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் வழி கவர் இருக்குல்லோ அதை எடுத்துக்கொள்ளணும். பிளாஸ்டிக் ஒரு போத்தில் ஒன்று வச்சுருந்தோம்.
அதை வெட்டி அப்படி எடுத்துக்கொள்வோம். இது ஒரு அடுப்பு தானே செய்கிறது, அப்படியே நான் கிழிச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இதில் இந்த கலட்டு இல்லாது அந்த டெக்ஸ்சர் ஒன்று இருக்கிறதுல இதை அப்படியே கலட்டு இல்லை. இதே ஒரு வாளியில் செய்தால் நாங்கள் கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது கிழிச்சு தான் எடுக்கணும். இப்போ அந்த சைட்டால் இருந்த அந்த கூலிங் சீட்டை கலட்டி எடுத்துக்கொள்வோம். சிம்பிளாக வருவார். பார்த்தீங்கன்னா அந்த மூண்டு வச்சு நாங்கள் ஓட்ட எடுத்து கலட்டி கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே செய்யலாம். எல்லோரும் நீங்கள் வீட்டை செய்யலாம். இது இன்னொருத்தர் தான் செய்து தரணுமெண்டு இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்டும் இல்லை, இதுதான் செட்டப் பண்ணா இப்படி செய்தால் சரி. என்ன நீங்கள் எடுக்க கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு எடுக்கணும். ஏனெண்டா ஒரு நாள் விட்டுட்டு எடுக்கிறத விட நீங்கள் 2-3 நாள் காய விட்டுட்டு எடுக்கிற நல்லா. ஏன்னா சிமெண்ட் ஒரு நாளில் கொஞ்சம் இலகல் மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு அந்த அடுப்பு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் செய்த அந்த வுட் ஸ்டவ். பார்த்தீங்களா சிம்பிள் டிசைனாக இருக்குது. இங்கே கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை அந்த வுட் ஸ்டவ். இதை பார்த்தீங்களா எங்களுக்கு என்னென்ன இருக்க போதுண்டா, ஒரு காற்று என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் ஒன்று இருக்க போகுது. அதாவது வர்ற காற்று இதுக்குள்ளால் என்டர் பண்ண போகுது. என்டர் பண்ணினா இப்போ எரிஞ்சு கொண்டு இருக்கிற அடுப்புக்கு கீழால் காற்று போகுதுண்டா ஆக்சிஜன் போகிற மாதிரி அர்த்தம். அப்போ அது போனால் கொஞ்சம் அடுப்பின்னு எரிஞ்சு கொண்டு இருக்கும். அதாவது ஆக்சிஜன் தான் இங்கே முக்கியம். அதாவது ஒரு அடுப்பு கொண்டு எரியறதுக்கு ஆக்சிஜன், அதாவது புகை வராமல் எரியணுமெண்டா ஆக்சிஜன் முழு அந்த புகை எரியறதுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்கணும். அப்போ தான் நிறைய தகனத்தில் எரியும், அதனால் புகை வராது. பார்த்திங்கன்னா கீழே நாங்கள் சாம்பல் கொட்டுறதுக்கு ஒரு கம்பி கொஞ்சம் வச்சுருக்கிறோம். இந்த கம்பியால் கீழே சாம்பல் கொட்டுண்டும். இதனால் எங்களுக்கு அந்த அடுப்பு விறகுல இருக்கிற சாம்பல் உடனே கொட்டுன்றதால விறகு மேலும் எரிஞ்சு கொண்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விறகு வைக்கிறதுக்கு இந்த அளவு சைஸ் ஓட்டை வச்சுக்கிறோம். அதோட அவ்வளோதான் இந்த சிம்பிள் அடுப்பில் இருக்குது. இப்போ நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது எங்களோட அடுப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை இது உண்டு, அதாவது எரியுது உண்டு. இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை இப்போ நாங்கள் ஒரு இடத்துல அதை வச்சுட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் விறகு வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு பார்க்க போகிறோம். தண்ணி கொதிக்க எப்படி வருது எங்களோட அடுப்பு வேலை இதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்துட்டு இங்கே மேனண்டா காற்று விசைக்கு எங்களை இந்த ஹோலுக்குள்ளால் காற்று போகிறதால கீழாலையும் எங்களுக்கு ஆக்சிஜன் பிடிக்கிறதுல சிம்பிளாக இருக்குது. பாருங்கோ, நான் கணக்கு கஷ்டமே படையில்லை, சிம்பிளாக ஏரியா வலிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்காண்டி வேலைக்கு கொதிக்குதோ இல்லையோன்னு பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பானையில் வைக்கிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். சரி,
இப்போ பார்த்தீங்கன்னா ஒருக்கா சரியான புகை வந்தது. கொஞ்ச நேரத்தில் காற்று வீச அந்த கீழால் காற்று போனோன்னா ஆக்சிஜன் பட்டோன்னா பற்றிட்டு நீங்கள் பார்க்கலாம் இங்கே வாசலில். இந்த கான்செப்ட் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது எஃபிஷியன்சி கூடவா இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அடுப்பை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்சி கூட தான். ஏனெண்டா எக்ஸ்ட்ரா காற்று கீழால் போக போகுது. ஏனெண்டா நாங்கள் நார்மல் அடுப்பில் எரிச்சு கொண்டு கேட்க நாங்கள் ஊதுற காற்று அந்த முன் வாசலால் மட்டும்தான் போகும். ஆனால் இங்கே கீழால் போய் அந்த பிறகுக்கு கீழாலையும் இது பிடிக்கிறதுல சிம்பிளாக பற்றிடும். நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் எடுக்குது, அதாவது கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு முடியுதோம் கொதிக்க முடியுதோன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்சிருக்கு பண்ண நம்புகிறோம். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்குறோம். இப்போ கொதிச்சிருக்கு பண்ண நம்புகிறேன். இப்போ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதாவது தண்ணி கொதிச்சிட்டு வந்து கேமரா ஜூம் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்களோட நாங்கள் வச்ச தண்ணி கொதிச்சுட்டு இந்த அடுப்பை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி கொள்ளலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செலவில் அதாவது நீங்கள் வைக்கிற விறகுலேருந்து கூடிய அளவு எஃபிஷியன்சி எடுத்துக்கொள்ளுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதோட பயனுள்ளதாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே இந்த மிஸ்டர் டிஎஸ்ஆர் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் மீ டிஎஸ்ஆர் சைனிங் அவுட்.